அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்கினோம். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாள் அமைகின்றது. பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் தொடர்ந்து அவருடைய அருள் செயலில் வருகின்ற வகையில் வள்ளல் பெருமான் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவலின் தொடக்கப் பகுதியில் அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்பது வரை 3 வகைப்பாடுகளில், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பரநிலைத்தன்மையை, அவருடைய அதாவது பரம்பொருளுடைய இலக்கணமாக எப்படி சிந்தனைகள் சென்றிருக்கின்றன என்பதை பற்றி விளக்குகிற வகையில் உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என்பது வரை விளக்கிய வள்ளல் பெருமான் நம்முடைய பிறப்பு அடிப்படையில் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி தொடங்கி ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி வரை நாம் பிறப்பு எடுத்து இந்த பிறப்பிலே எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுபவமாக நம்முடைய உயர்நிலை அமைகிறது என்பதை நம்மை வைத்து சொல்லுகிற விளக்கமாகவும், அடுத்து உலகியலாக எப்படி கடவுள் கொள்கைகள் வளர்ந்திருக்கின்றன, அதிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்காக 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி தொடங்கி அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி வரை அமைக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்தோம். அதிலே உங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படையை விளக்குகின்ற வகையில் 1 என 2 என 1 2 என என்பதை எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தத்துவ கொள்கை மரபை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் ஏன் அதை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் என்பது உங்களுக்கு புரியும் என்பதற்காக, அதுவும் குறிப்பாக இந்த கடவுள் பற்றிய ஆராய்ச்சியில், அதாவது கடவுள் மட்டும்தானா உண்மை அல்லது கடவுளை தவிர்த்து உண்மை பொருள்கள் உண்டா இல்லையா என்ற முடிவோடுதான் நீங்கள் கடவுள் அனுபவத்தை தெளிவாக விளங்கிக் கொண்டு அதை பெற முடியும் என்ற வகையில்தான் முக்கியமாக நேர் எதிர்கொள்கையாக இருக்கின்ற ஒரு நிழல் கொள்கையாக இருக்கின்ற ஆதிசங்கருடைய தத்துவத்தை விளக்கி அதை மறுத்து நீங்கள் எப்படி நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதை நான் விளக்கினேன். அதிலே இன்னமும் நீங்கள் தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சொல்லுகிறவர்கள், அல்லது மரணமில்லா பெருவாழ்வு அந்த அனுபவத்தினுடைய முடிவு நிலையை சொல்லுகிறவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்களில் ஒன்று, அந்த அருளாளர்களுக்கு நிழல் விழாது என்பது ஒன்று. நீங்க பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சித்தாந்தமும் விளக்கி இருக்கிறது, வள்ளல் பெருமானும் அதை விளக்கி இருக்கிறார். சித்தாந்தம் என்ன சொல்லும் என்றால், ஒளி கவரும் தம்பம் என என்று அந்த திருவருட் பயன்ல
கடவுள் அனுபவத்தை பெற்றவர்களுடைய உடல் அல்லது அந்த பிறப்பு தன்மையை விளக்குகிற காலத்தில் ஒரு கண்ணாடி எப்படி தூணாக இருந்து அதை ஒளியை உள்வாங்கி வெளியே அனுப்புகிறதோ, கண்ணாடிக்கு எப்படி நிழல் விழாதோ, அதாவது ரசம் பூசப்படாத கண்ணாடி, அந்த மாதிரி இறைவனையுடைய அனுபவத்தை பெற்றவர்களுக்கு எதிர்விளைவு ஒன்று இவர்களால் கிடையாது. அதுதான் அதனுடைய ஒளி கவரும் தம்பம் என. அதே விஷயத்தை நம்முடைய திருமூலர் பளிங்கில் பவளம் பதித்தான் பதி என்று பேசுவார். இந்த பளிங்கில் பவளம் பதித்தான் பதி என்றால் ஒரு கண்ணாடி, அதாவது சட்டகம் அல்லது முப்பட்டகம், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கண்ணாடி குடுவை மாதிரி, அல்ல குடுவையில் உள்ளீடு இல்லாத ஒரு கண்ணாடி உருண்டையில் ஒரு நடுவில் வைக்கிற ஒரு பவளக்கல் எப்படி அந்த கல் முழுவதும் ஒளி வீசுகிறதோ அது மாதிரி இறைவன் நம் உடம்பு முழுக்க ஒளி வீசுவான். இந்த அனுபவத்தை தான் மாணிக்கவாசகர் விரிவாக எற்பு துளைதொறும் பாய்ச்சினன் காண்க என்று சொல்லுவதும், அல்லூறு யாக்கை உடம்புல வேர்வைக்கு பதிலா தேன் கசிகிறது என்பது போல நம்முடைய உடம்பு மாற்றத்தை விளக்குகிற பகுதிகளும் இந்த மாதிரியாக விளங்கி கொள்ளப்பட வேண்டுவை. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். இந்த உடம்போடு நாம் கடவுளை அனுபவிப்போம் என்பது உண்மை என்று சொன்னால், உடம்பும் உண்மை என்பதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், உடம்புக்கு உரிய மூலப்பொருள் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உடம்புக்கு உரிய மூலப்பொருள் உண்மை இல்லை என்று சொல்லுகிறவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாம் இந்த அனுபவத்துக்கு உரியவர்கள் இல்லை. அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். அதாவது நீங்க அனுபவபூர்வமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆராய்ச்சி முறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆராய்ச்சி முறையில் என்ன என்று கேட்டால், இப்படித்தான் உலகப் பொருள்கள் இருக்கின்றன என்று சொன்ன அந்த முடிவின் மூலமாக நீங்கள் கடவுளை அடையலாம் என்று சொன்ன திருஞான சம்பந்தர், அவரை ஒட்டி சுந்தரர் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன் என்று பேசுகிறார். அப்ப உடம்பு உயிர் இதுக்குள்ள வாழ்க்கையை கடவுள் தருவது என்பது சுந்தரரால் விரிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருஞான சம்பந்தர் மேற்கொண்ட முடிவு. திருஞான சம்பந்தர் எந்த மாதிரி முடிவை இந்த உலகத்துக்கு சொன்னாரோ, நான் அனுபவித்து சொல்லுகிறேன் என்று சொன்னாரோ, அந்த முடிவு தவறாக இருந்தால் அவரை பின்பற்றி நிறைய அருளாளர்கள் வரமாட்டார்கள். நீங்க திருஞான சம்பந்தரை பின்பற்றதார் நினைக்காதீங்க. திருஞான சம்பந்தர் சொன்ன முடிவு அனுபவத்துக்கு ஒத்து வருவதால் அது சம்பந்தமான விஷயமாகத்தான் கடவுள் அனுபவம் பற்றிய முடிவுகள் உலகத்தில் விளங்குகின்றன. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். இது உலகத்துல வேற எந்த மொழிக்கோ அல்லது எந்த மக்களுக்கோ கிடைக்காத ஒரு வரலாறு. நீங்க வாய்ப்புன்னு சொன்னா உங்களுக்கு அனுபவிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதான் ஒரு வரலாறு, அது உங்களுக்கு வாய்ப்பு தான். ஆனா நீங்க வரலாறா மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்காது. அதனால அது வரலாறுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் போக போக மக்களுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையுமான்னு தெரியல. இருக்க இருக்க அவர்கள் என்னது சொல்றது, திருவாசகம் கூட நாம ஒரு முற்றோதல் அப்படிங்கிற மாதிரி வாரத்திலேயோ மாசத்திலேயோ ஒரு நாள் படிச்சு ஒரு பழம் ஒரு சாப்பாடு எதையாவது சாப்பிட்டுட்டு அது மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு கடவுள் கொள்கையை நினைத்து கொண்டு எல்லா பதியங்களையும் அல்லது எந்த திருமுறையானாலும் ஓதிவிட்டு போய் மற்ற எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாம அல்லது எந்த விஷயம் வந்தாலும் அவர்கள் நினைக்கிற மாதிரியே விஷயமாக நினைக்கிற எந்த மனிதர்களுக்கும் அது வாய்ப்பாக அமையாது. ஏன்னா அடுத்ததுக்குள்ள கையை வச்சு உங்க வினையை குறைக்கணும். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாது. அது வரைக்கும் அது வரலாறு தான். அதனால உங்களுக்கு வாய்ப்பு என்பதற்குள் நாம் வர வேண்டுமானால் வாழ்ந்து பார்க்க வேண்டும். அது இல்லைன்னா அது நாம் ஓதி பார்த்தால் அது அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் வழி வழியாக நமக்கு இந்த மரபுக்குள்ள நாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, திருஞான சம்பந்தர்
அவருக்கு முன்னாடி அனுபவிச்ச திருமூலர், காரைக்கால் அம்மையார், திருவள்ளுவர் இவர்கள் விஷயமாக இவர் அனுபவித்தாலும் கடவுள் பற்றிய கொள்கைக்கு ஒரு முடிவு பற்றி விடுகிறார். யாரு? திருஞான சம்பந்தர். எப்படி முடிவு கட்டுகிறார்னா அனுபவத்துல முடிவு கட்டுகிறார். இதுக்கு முன்னாடி உலகத்தை நம்ம இங்க இப்ப முடிவு கட்டுறோம், நமக்கு இன்னமும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா மேலை நாடுகள்ல இன்னமும் கடவுள் ஒரு நூல் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஆராய்ச்சி மூலமாகவே தொடர்ந்து ஏதாவது ஒரு விவாத பொருளாக தான் இருக்கிறார். இன்னைக்கும் உலக அளவுல கடவுள் ஒரு விவாத பொருள் தான். அதனாலதான் சமயம் பற்றிய ஒரு விவாதம் வரும்போது அதை பத்தி நூல் எழுதும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அது நம்பிக்கையின் பால்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு மேற்கோள் அல்லது ஒரு வழக்கு எழுதிடுவாங்க, ஒரு கொட்டேஷன் ஒன்று எழுதிடுவாங்க. சமயம் நம்பிக்கையின் அடிப்படையிலானது. ஆனா தமிழ்நாட்டில் தெளிவா இருக்கிற யாரும் அல்லது நான் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்லாம கடவுள் கொள்கையில் இருக்கிற யாருக்கும் ஒரு உண்மை தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தெளிவா சொல்றேன். அதுல அதாவது நான் பேசுறது ஒண்ணு செய்யறதுன்னு ஒண்ணு இல்லாத ஒருத்தனுக்கு நான் சொல்றது தெரியும்னு சொல்ல வரேன். என்ன பேசுறது திருமுறையும் பேசினாலும் அது அவங்க செய்யறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு இருந்தா நான் சொல்றது அவங்களுக்கு பிடிபடாது. அது பேசுறவங்களா இருந்தாலும் சரி, கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதுதான் அடிப்படை. நான் சொல்றது ஒண்ணு செய்யறதுன்னு ஒண்ணு இல்லாம ரெண்டும் நான் மேற்கொள்ளுகிறேன் அப்படி என்பதாக யாராவது ஒருவர் வருவாரானால் கண்டிப்பாக இந்த பூமியில அல்லது அது பூமினா இந்த தமிழகம் சார்ந்த பகுதியில நம்பிக்கையே கடவுளை நம்பிக்கையா நான் ஏத்துக்கிட்டு சமய வாழ்க்கை வாழணும் இல்லாம என் நம்பிக்கையில கடவுள் இருக்கிறார், கடவுளை நான் அதாவது என்னுடைய நம்பிக்கை என்பது கடவுளை நம்பித்தான் அமைகிறது, நான் அதுக்கு மேல சமயமா நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறும். அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்காருப்பா, அதனால நீ சாமி கும்பிடுப்பா, உன்னை காப்பாற்றுவார் சொல்றது அதை பத்தி தெரியாத உங்களை நம்பிக்கையில சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வர்றது அது. ஆனால் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கனாலும் கடவுள் உண்மையிலேயே நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அனுபவத்துல ஒரு முடிவு கிடைச்சதுன்னா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள இடம் தான் நம்ம இந்த தமிழகம் சார்ந்த பூமி அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் நம்பிக்கை என்பதை ஏற்றுக்கொண்டு நான் செய்யவில்லை, கடவுளை நம்பித்தான். நம்பிக்கை அதாவது என்னுடைய நம்பிக்கைக்கு கடவுள் வந்த பிறகு நான் சமய வாழ்க்கைக்கு உரியவன் என்பது இதுக்குள்ள வரும்போது தெரியும். அந்த இடத்துக்கு உரியது எந்த செயல்பாடு அப்படிங்கறதுதான் தத்துவத்தில் இருக்கிற சிக்கல். இப்ப தத்துவம் நாம பேசுறது கடவுளை பற்றி விவாதம் ஆராய்ச்சி மட்டும் இல்ல, நான் எந்த இடத்திலிருந்து உண்மையிலேயே கடவுளை நம்பி, அதாவது மற்றவர் சொல்லி என்னுடைய நம்பிக்கையாக இல்லாமல் என்னுடைய தன்மையிலேயே எனக்கு அது ஏற்பட்டு அது ஆதாரப்பட்டு நான் அதில் செயல்படுகிறேன் என்று சொன்னால் அப்ப தத்துவம் விவாதம் இதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல வர்றதுதான் நான் என்னுடைய பிறப்பை ஒழிப்பேன் என்பதாக சமயம் மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் கோயிலுக்கு எதையாவது வாங்கிட்டு போவேன் அப்படின்னு தான் இருக்கும். கோயிலுக்கு நான் எதையாவது வாங்கிட்டு போவேன், அது திருமுறை படிச்சு வாங்கினாலும் சரி, திருஞான சம்பந்தரை படிச்சு வாங்கினாலும் சரி, அல்லது பாம்பன் சாமியை படிச்சு வாங்கினாலும் சரி, யாரை படிச்சு வாங்கினாலும் சரி. நல்ல வேலை வள்ளல் பெருமான் இதுக்குள்ள வரல, நீ என் பாட்டை படிச்சு இதை வாங்கலாம் சொல்லலை, என் பாட்டை படி உனக்கு அனுபவத்துக்கு நீ தயாராகன்னு தான் சொன்னார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து எழுதுறாருல, அப்பதான் கொடுத்துட்டு இதை உள்ள முருகி பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பாடுறதுக்கு பலன் இல்லை, அது நீங்க அதுக்குள்ள உருகிற அனுபவத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது வரும். அப்படிங்கிறதுனாலதான் அது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அவருக்குள்ள அதுதான் இதுலதான் வள்ளலார் தனியா வர்றார். ஏன் அப்படின்னா எந்த பாராயண பாட்டையும் கையில கொடுத்து இதுல நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்லாம் ஒரு வியாபாரம், அதாவது நான் அடுத்தவங்களை திட்டுற மாதிரி இல்ல, அந்த விஷயத்துல முடிவு வந்து போச்சு. இதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்லை. எதுல நாம இவங்களுக்கு அவங்களுக்கு மேல அதை நாம பண்ணி அதுக்கு மேல அது ஒரு என்னது கொடுக்கல் வாங்கலா அந்த விஷயத்த நாம கடவுளை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு என்னது அது அவருக்கு வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபுல அவர் இருக்கிறதுனால அவருக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஏதுல பிரச்சனை இல்லை, பாராயணத்தை கொடுத்து இவங்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை அவருக்கு இல்லை.
திருஞான சம்பந்தர் சொல்லிட்ட பிறகு சுந்தரர் கூட அது அதிகப்படியா சொல்லலை. நீங்க கூட இதுல பவர் இருக்குதா இல்லையா, ஆற்றல் இருக்குதா இல்லையான்லாம் கேள்வி வரும். அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அது இல்லப்பா பிரச்சனை, அவர் சொல்லிட்ட பிறகு இன்னொருத்தர் ஒண்ணு கூடுதலா சொல்லி அவரை விட நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாம்பன் சாமி மாதிரியான ஆள்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வேற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, இன்னைக்கு எப்படி நீங்க அட்வான்ஸா ஒரு சின்ன கருவிக்குள்ள எல்லாத்தையும் பாக்குறீங்களோ, அந்த மாதிரி நீங்க ஹைடெக் உலகத்துல இருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நான் ஹைடெக்கா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சண்முக கவசத்தை அவர் செய்து கொடுக்கிறார். அதுக்காக திருஞான சம்பந்தருடைய முரணுக்குள்ள அவரு அல்லது கந்த சஷ்டியோட முரணுக்குள்ள அவர் வரல. நம்ம வாழ்வியல் தரத்துக்கு உங்களுக்கு எளிமையா ஒரு பேக்கேஜுக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்கறது தான் அவருடைய நம்ம பாம்பன் சாமியுடைய வேலையா இருந்தது. அப்படிதான் நீங்க அதை அனுபவிக்கணும் வரலாறுக்குள்ள. இப்ப இங்க வள்ளல் பெருமானுக்கு அது ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் அந்த முறையில போய் சேரல. அது வள்ளலார் சொல்ல தேவையில்லை, திருஞான சம்பந்தரே சொல்லிட்டாரு. என் வார்த்தையை இந்த பசங்க எல்லாம் சரியா நம்பலடா, இவங்கெல்லாம் எனக்கு சரியா நம்ம பின்பற்றுற மாதிரி தெரியல அப்படிங்கிறத நல்லூர் பெருமானம் பாட்டுக்குள்ள திருஞான சம்பந்தரே வந்து அதை வாக்குமூலம் கொடுக்குறார். அதுதான் அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தெரியும். அதனாலதான் இந்த படிக்கிறது, அது திருமுறை படிச்சாலும் சரி, திருஞான சம்பந்தரோட பதிகத்துல எது ரொம்ப பவரு அப்படின்னு கேட்டு படிச்சாலும் சரி, அல்லது எல்லாத்தையும் படிச்ச பவர் வரும் அப்படின்னு எது திருவெழுக்கூற்றுவிக்கை படிச்சாலும் சரி, எதை படிச்சாலும் எனக்கு இது வேணும் தான் நீங்க படிப்பீங்க. அது வரைக்கும் சமயம் நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுளை நான் நம்புகிறேன் என்ற ஒரு ஆதாரத்தோட அது இயங்காது. கடவுளை நாம் நம்புகிறேன் ஒரு ஆதாரம் வருகிற எவனும் இந்த சடங்குக்குள்ள முழுமையாக இருக்க மாட்டான். ஆனா சடங்கு இருக்கும். ஏன் சடங்கு இருக்குன்னா, அது உலக நடைமுறையில அது 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 ஒரு மாதிரி. இப்போ நம்ம அதுக்காக உடம்பை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க முடியாது இல்ல. அந்த உடம்பு மாற்றம் என்பதும் அதுக்குள்ள, ஏன்னா நான் இது சும்மா சொல்லல, அது பாம்பனாரா இருந்தாலும் வள்ளலாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு தளத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு பயணத்திற்குள்ளோ அவர்கள் ஆட்படுத்தப்படாமல் அவர்களை அந்த வரலாற்றிலிருந்து விடுவிக்கவில்லை கடவுள். எந்த வரலாற்றிலிருந்து? அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து. பாம்பன் சாமி வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள வரைக்கும் போகுது. எது கத்திவாக்கு அதெல்லாம் படித்த அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வள்ளல் பெருமான் அந்த மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிலிருந்து இவங்க கார்த்தி மாத வந்து விளக்க கொண்டாந்து வெளியில வச்சு வழிபடுங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அனுபவமா தெரியுமா? ஏறக்குறைய 1.5 மாதங்கள் அவர் உள்ள இருந்துட்டு வெளியே வர்றது, விளக்க வெளியில வச்சுட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் அது என்னன்னே தெரியாது நமக்கு. அத உள்ள அவர் விளக்கு உள்ள அவர் தியானம் பண்ணி கடவுளை அனுபவிக்கிறதுக்கு இருந்த கருவியா இருந்த வெளியில இருந்த விளக்கையே எடுத்துட்டார். உள்ள இருக்கிற விளக்கை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு அது இது எதுவும் தேவையில்லை, அதை பத்தி இல்லை. அந்த 1.5 மாச விஷயம் நமக்கு புரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க யார் அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு? அதெல்லாம் இந்த மாதிரி வரலாறுக்குள்ள இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை மாதத்துல அவர் வந்து விளக்க வெளியில கொடுத்துட்டு தன்னுடைய அந்த உள்ள இருக்கிற அல்பெருஞ்சோதி ஆண்டவர் எரிய ஆரம்பிச்சாருன்னு ஒரு, அதுக்கு முன்னாடி வந்து ஜோதி இருக்குது, அவர் அந்த உடம்பு முழுக்க அதை இணைக்கிறதுக்கு அதை பண்றாரு அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கும் முன்னாடி சத்திய ஞான சபையினுடைய விஷயம் அவருடைய கொள்கை நினைப்புக்கு மாறா அது போகுதுங்கிறப்ப அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நினைங்களேன். அப்ப அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்ல, அதாவது சத்திய தர்மசாலையை வந்து இருந்து நடத்துகிறவர் சத்திய ஞான சபையை கட்டுகிற காலத்துல மேட்டுக்குப்பத்துல இருந்து பண்றார். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த அவர். அதை சாதாரணமா ஒரு ஆளை துரத்திட்டு அதுக்குள்ள நடத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளாம அதுக்குள்ள வந்து எவ்வளவு, அதாவது எந்த ஒரு அசைவுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வலிமையை பிரயோகித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அது போகாம, அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒருத்தன் இவங்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப அவ்வளவு வறுமையும் வந்து அடுத்தவங்கிட்ட கேட்காம இருந்து எப்படியாவது வருமானு ஒருத்தன் டாலர் பண்ணி பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில. அல்லது சாப்பாடு பிரச்சனையா இருந்தா, அல்லது ஒரு நேரத்துக்கு அங்க போகணும் அப்படின்னு இப்போ கூட நான் கிளம்புறேன், ஒரு பேருந்து நிக்கிற நேரம் இல்லை, பஸ் வரல, ஆனா ஒருத்தர் வந்து வண்டியில வந்து ஒரு வேலை வந்து என்கிட்ட புக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் போறாரு, ஆனா கொஞ்சம் அப்படி விடுங்கன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நம்மளோட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா
பல்ல கடிச்சுக்கிட்டு இவன் கூட போயிடக்கூடாது, நல்லதுன்னு நினைச்சு போங்கன்றது ஒரு காலம். எவனா இருந்தாலும் நாங்க நீங்க போக வேண்டியது நேரத்துக்கு போய் பேச வேணாமா, நீங்க அதை அப்படி இல்லை. அது ஒரு 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 இதுக்குள்ள இதை தாண்டி இவ்வளவு வலிமையையும் ஏற்று நீங்க அதுக்குள்ள திருவருள் விளங்குதா இல்லையான்னு பாக்குறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உண்டு. நமக்கே இது அப்படின்னா வள்ளல் பெருமான் அப்படிங்கிறவரு, இங்க பாம்பன் சாமி இப்படிலாம் நம்ம பாக்குறோம்ல இந்த வரலாறுக்குள்ள. அதனால எல்லாருக்கும் அந்த வரலாற்றுக்குள்ள அழுத்தம் இல்லாம இல்லை. ஆனா அவர்கள் கொள்கைக்குள்ள எந்த அளவுக்கு அவர்கள் அழுத்தமாக இருக்கிறார்கள், இதுதான் கடவுளுக்கும் மகான்களுக்குமான இடைவெளி. இப்ப நாமெல்லாம் அதுக்குள்ள எந்த கட்டத்திலையும் போயெல்லாம் இப்போதைக்கு நமக்கு அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரு நற்பலனை தவிர வேற ஒன்றும் அதுக்குள்ள நாம பெருசாலாம் நம்ம சாதிச்சிடவோ இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு நாள் அன்னைக்கு பாம்பன் சுவாமியோட குரு பூஜை வருது. போன வாரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து சத்திய தர்மசாலை தொடக்கம் வந்தது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிகளோட நம்ம வரலாறு அனுபவிக்கிறோம்ல, அதை சொல்றேன். அதனாலதான் நாமும் கூட ஒரு பாராயணம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு நம்பிக்கையின் மேலதான். ஒருவேளை கடவுள் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய அந்த பிரச்சனைகளை தாண்டி தெளிவா எனக்கு ஆதாரப்பட்டு விடுமானால், அன்னையிலிருந்து நான் சடங்கா தான் செய்வேனே தவிர, சடங்கு ஒரு பெரிய என்னது அது அதுக்குள்ள நொந்து நூலாகணும். என்னுடைய பிரச்சனைக்கு நொந்து நூலாகிறது வேற, சடங்குக்காகவே நொந்து நூலாகிறதுங்கிறது அதுக்குள்ள வராது. அதுதான் வந்து எது அந்த இடம் எப்ப வரும் அப்படிங்கறதான் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 1 என 2 என 1 2 எனங்கிறதெல்லாம் அந்த இடத்துல முக்கியம். இதுவே மற்ற கொள்கையில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அது தெரியாது. அவங்க ஞானம்னுவாங்க, அதுல இருந்து வெளியே வாம்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, நிமித்த இழும்பாங்க, இல்ல அது வந்து இந்த ஞானம் வந்துட்டா போதும்பாங்க. அந்த ஞானம் எப்படியா வரும், எதை வச்சியா வரும், எந்த மாதிரி வகைப்படுத்தினா வரும், அது வரைக்கும் நான் ஏன் இதை ஏத்துக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு முரண் இல்லையா அப்படின்லாம் கேள்வி வரும். நான் இதை எதை வச்சு சொல்றேன், இந்த தத்துவங்கள் என்கிற போராட்டம் அல்லது அதனுடைய விவாதம், அதனுடைய போக்கு இதுதான். இப்ப நாம உலகத்துல தத்துவ ஞானிகள்லாம் பேசுற மாதிரி நாம பேசிட்டு இருக்கிறோமா? இல்ல. பேசுற மாதிரி இருக்கும், சிவஞான முனிவர்லாம் அதை பண்றாங்க. ஆனால் அவங்களோட வாதாடுறதுக்கோ அவங்களோட பட்டியல் போறதுக்கோ நாம தத்துவம் பேசலைங்க. இப்போ யாரு அந்த வேலையை சிவஞான முனிவர் தான் பண்ணார். திருஞான சம்பந்தர் பண்ணிட்டு உட்கார்ந்து இல்ல, அவர் ஒரே விஷயம் பண்றார். அதாவது நீங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் செய்கிற விஷயத்தில் நாங்க வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம், இதுதான் தொடக்கம். மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு என்ன சொல்றார், கடவுளை ஒத்துக்கொள்ளாமல் செய்த இவர்களை அழித்த பிறகு கடவுள் பெயரில் கடவுள் இல்லாமல் போன விபரீதம் பின்னாடி வருது. கடவுள் இருக்கிறார்னு சொல்லி ஆனா அவர் இருக்கிறதாவே நீங்க அனுபவிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இப்ப நாம இருக்கிறோம்ல, இந்த குருஞான சம்பந்தர் சொல்லுவார், உலக வாழ்க்கை மெய்யாக தோன்றிவிடும் பொய்யாக தோன்றாத போது. இது அப்படியே நீங்க கேவலாத்வைதமாகவும் சொல்லலாம். இந்த உலகமே ஒரு மெய்ன்னு நாம நினைக்கிறோம், இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கலன்னா இதெல்லாம் மெய்யாவே இருக்கும். இதெல்லாம் பொய்யா தோன்றினாதான் மெய் தெரியும். இதுல ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை இருக்குதுன்னா, மெய் பொய் அப்படிங்கிற 2 விஷயமும் இருக்கும். அதனாலதான் உண்மை விளக்கம் பாட வந்த மனவாசம் கடந்தார், பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா ஐயா சுத்தவினா நீதான் கேட்டு அருள்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். இதுதான் வந்து முதல் பாட்டு. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விரிவான அர்த்தம் சொல்ல போறது இல்ல. பொய் மெய், பொய்காட்டா மெய், கேள்வி சுத்தவினா அப்படின்னு அதுக்குள்ள அந்த 3-4 பட்டியல் கொடுக்குறோம்ல. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேவலாத்வைதம் அல்லது ஆதிசங்கருடைய அந்த தத்துவம் வந்து என்னன்னா, பொய்ன்னு ஒண்ணு சுத்தமா இல்லாதப்பதான் மெய் தெரியும். மெய்க்கு போனவருக்கு பொய்ன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாது. இங்க அப்படி இல்லை, பொய்யும் தெரியணும், எது மெய்யனும் தெரியணும். அந்த மெய் பொய் 2த்துக்கு மேல இருக்கிற பொய்யும் மெய்யும் இல்லாத ஒண்ணுக்குள்ள நீங்க இருக்கணும். இப்ப நான் உங்களை மிரட்டுறதுக்கு இதுக்கு மேல போல, அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னது. 1 2 1 2 அதுக்கப்புறம் இவை அங்கு. அந்த இவை அங்குங்கிறது தான் எது?
இந்த பொய் காட்டா மெய், பொய்க்கு எதிரில் இருக்கிற மெய்யோ மெய்க்கு எதிரில் இருக்கிற பொய்யோ இங்க கிடையாது. அப்ப இவை அன்று எனன்றது அதை அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, நாம சொல்லும் போது எப்படி சொல்றோம், இதுக்குள்ள இருக்கிற விஷயம்தான். இப்ப நான் இதெல்லாம் கூட இவ்வளோ விளக்கம் இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இதுக்குள்ள உங்களெல்லாம் மிரட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் புரியாம தான் ஊர்ல இருக்கிற சாமி அல்லது அவங்க பேரு சொல்றாங்கல்ல குருநாதர்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் நாம வள்ளலாருக்கு இணையா நினைச்சு பாக்குறது தப்பா நடக்குது. இந்த ஊர்ல இருக்கிற ஆசாமிங்களை எல்லாம் வள்ளலாருக்கு இணையா நீங்க பேசுனீங்கன்னா அது ஏன் தப்பு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற இடம் இது அப்படிங்கிறது தான் நான் இதை வந்து மாஞ்சி நான் விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். இது ரெண்டும் ஒரே மாதிரி எல்லாரும் ஏமாறுறதுக்கு. இன்னும் கேட்டா நிறைய பேர் அறிவாளிகளா இருக்கிறான். அது என்னங்க கடைசியில வந்து அங்க தாங்க போய் முடியுது, எல்லாம் நானும் அவனும் ஒண்ணு தாங்க, இதுல என்னங்க இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க, இதுல வந்து நீங்க ஏதோ சைவ சித்தாந்தத்துல ஆணவம் கண்மம் மாயெல்லாம் போட்டு முடிச்சு அவுத்துட்டு பெரிய தொல்லையாரு அப்படின்னு சில பேர் அறிவாளிங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் வள்ளலார் பக்கம் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைவ சித்தாந்தத்தை புறங்கவிய சொல்லுதுன்னு வள்ளலாறு வந்து இவ்வளவு நாள் நான் வந்து அதுக்குள்ள இருந்து அதுல அனுபவிக்க முடியாம போனான்னு சொல்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டு சைவ சித்தாந்தமே தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதுலதான் நடுவுல வியாபாரிகள்லாம் இங்க உள்ள பூந்து இடம் முற்றி பட்டா போட்டாங்க. அதாவது இதுக்கு நடுவுல இந்த ஆதிசங்கரெல்லாம் நம்ம எதுவுமே மறுத்துருவோம், அது வேற விஷயம். இதுக்கு நடுவுல அந்த போர்வையில் இருந்துக்கிட்டு சமுதாய போர்வையில் இருக்கிற வியாபாரிங்க என்ன பண்ணாங்க, நடுவுல உள்ள பூந்து இருக்கிற இடத்தெல்லாம் அவங்க பட்டா ஆக்கினாங்க. இதான் அதுக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கிற மோசடி நிலவரம். அதாவது அதுலதான் இந்த இடத்த நான் விரிவா அதிகமா விளக்குறது. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை நான் அதை சொல்லி நீங்க தெளிவா இல்லைன்னா இன்னும் எத்தனை பிறப்பாகுமோ அதுக்கு. அதாவது நீங்களாம் ஏதோ இப்ப வந்து வள்ளலாருங்கிறவர் வந்துட்டதுனால இனிமே அந்த குறை இல்லை, யாருக்கும் எந்த குறை இல்லை, இனிமே நாம தேரவே மாட்டோம் அப்படிங்கிற குறை இல்லை யாருக்கும். அதாவது இனிமே தேரவே மாட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே தேரவே மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகவர்களை தானே எழுப்ப வந்தேன், வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் வல்லார் சொல்றாருல்ல. அவர் காலத்துக்கு முன்னாடி இந்த கொள்கையை தப்பா பேசி செத்து போனவனை எழுப்பவே முடியாது, அதுக்கு ஒரு ஆள் வரல அப்படிங்கிற நிலவரம் கடவுள் கொள்கையில உண்டு. இனிமே அந்த மாதிரி ஒரு நிலவரம் இல்லை, அப்படி செத்தவனும் வள்ளலார் கொள்கையால எழுப்பப்படுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துடுறார். அதனால இனி சேரவே மாட்டான் அப்படின்னு ஒரு வள்ளலாருக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இல்லை, இப்படி ஒரு ஆள் வந்துட்டதுனால. அதான் அதுல இருக்கிற அர்த்தம். இப்ப செத்தவனை எழுப்புறதுங்கிறது திருஞான சம்பந்தர் பண்ணியாச்சு, சுந்தரர் பண்ணியாச்சு, எல்லாரும் பண்ணியாச்சு. இப்ப நாம செத்தா நம்மளை எழுப்புறதுலாம் ரொம்ப எளிமை. ஏன்னா செத்தவனுக்கு நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன், உயிரோட இருக்கிறவனை கடவுளால திருத்த முடியாது, செத்தவனை எழுப்புறதுக்கு எளிமையா முடியும். அது மட்டும்தான். நீங்க எல்லாம் முடியாதுன்னு நினைக்கிற ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்தவனை எழுப்ப முடியாது. செத்தவனை எழுப்புறது தான் ரொம்ப ஈஸியான வேலை. அது உங்களுக்கு விவரம் தெரியாதனால முடியல உங்களால. ஏன்னா நிறைய அருளாளர் வரலாறுல நீங்களாம் நம்ப முடியுது. எனக்கெல்லாம் அது வந்து வரலாறா மட்டும் இல்லை, இப்போ நடப்புல நமக்கு முன்னாடி இறப்பு என்பது வந்துவிட்ட ஒருவன் இறப்பு தள்ளி வைக்கப்படுவதெல்லாம் நாங்க பாக்குறோம். வரலாறுக்குள்ள சித்தர்கள் வரலாறு, நம்ம அருளாளர்கள் வரலாறுலாம் படிக்கும்போது சித்தர் சிவபிரகாசம் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் செத்து பணம் தூக்கிட்டு போறாங்க. பா இனிமே அந்த உடம்பு நீங்க சுடுகாட்டுல வச்சு ஏதோ பண்ண போறீங்க, எரிக்க போறீங்க, இல்ல புதைக்க போறீங்க, உங்களுக்கு பயன் இல்லை, ஆனா நான் எழுப்பிடுவேன், நீங்க கேட்க கூடாது, நான் என் கூட வச்சுப்பேன், அவ்வளவுதான். அவர் எழுப்புறாரு, அவங்க கூட வச்சு சிஷியனை வச்சுக்கிறாரு, அவங்ககிட்ட தான் வீரசைவ மடத்தெல்லாம் ஒப்படைக்கிறார். 64 மடத்தை சித்தர் சிவபிரகாசம். ஏன் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, செத்தவனை எழுப்ப முடியும்னு கேட்கறேன்னா, செத்தவன் உயிர்ல எதுவும் நினைக்காது, அதுக்கு தடையா இருக்காது. ஆனா நாம இருக்கிறோம் பாரு, நமக்கு கடவுள் நல்லது பண்ண நினைச்சா நீ ஒரு நல்லதை கேட்டு உட்காந்துருப்ப. ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான் இது. வேணாண்டா, உனக்கு தப்புடான்னு அவனுக்கு தெரியும். நாம அத்தை புடிச்சிட்டு தங்கிட்டு இருப்பான். அப்போ நம்மளை திருத்துறதுக்கு அவன் அந்த பிறப்பே வீணா போயிடும் நமக்கு. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க நினைப்புக்கு மாறா
அவன் ஈஸியா கோல் போட முடியாது. அந்த செட்டப் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நீங்க ஆன்மீகத்துக்கு வந்து இந்த வேலை இந்த மாதிரி கொஞ்சம் நுழையும் போது உங்க பக்குவத்தை பார்த்து இவனுக்கு கேட்டதை கொடுத்து தொலைச்சிடலாமா இல்ல இவனை காப்பாற்றலாமான்னு அவன் தான் முடிவெடுப்பான். இந்த இடம் தான் உங்களை இந்த பிறப்புல காப்பாத்துறது, இந்த வினையில காப்பாற்றுற இடம் ஒண்ணு சொல்றோம்ல. வினைப்படிதான் நாம பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் வினை காரணமா தான் நாம இது அப்படியே சட்டம் தான். இந்த வயசுல செத்து போவோம், இந்த வயசுல நோய் வரலாம், சட்டம் தான். ஆனா இதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா மாற்ற முடியும். ஏன்னா இந்த இப்ப நான் சொன்ன பாருங்க, நீங்க கொஞ்சம் வந்து நீங்க நினைக்கிறத வச்சு இவன் கேட்டதை கொடுத்து வினைப்படி காலி பண்ணலாமா இல்ல எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு தெரியுதா, இவன் பக்குவம் என்னங்கிறதெல்லாம் அவர் உட்காந்துட்டு அடி உள்ள பூந்து உங்க கூட பிறண்டு உருண்டு எழுந்து கடவுள் கண்டுபிடிப்பார். இதனாலதான் காரைக்காலமையார் என்ன பண்ணாங்க, அறிவானம் தானே அறிவாய் அறிகின்றான் தானே விரிசுதற்பார் ஆகாயம் எல்லாம் அவன் தான் அப்படின்னா. அறிவான் அறிவிப்பான் அறிவாக இருக்கிறான் இப்படின்னு அவங்க தான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் காட்டு விக்கும் உபகாரம் இப்படி எல்லாம் அந்த உபகாரத்தையே நாளா எழுதுவாங்க சித்தாந்தத்துல. இதெல்லாம் ஏன் இதுதான் பல்லலார் என்ன சொல்றாரு, நீங்க ஏன்பா பூடகமா இதெல்லாம் தத்துவமா சொல்லிட்டு இருக்கீங்க, நேரம் சொல்லுங்க, நீ வாழும்போது திருந்தினா பெருமான் இந்த பிறகுல மாத்தி கொடுத்துருவான்னு சொல்லுங்களாம்பா. இவ்வளவுதான் விஷயம். புறங்கவிய சொல்றதுக்கும் உடச்சி சொல்றதுக்கும். இதை விட்டுட்டு சித்தாந்தத்துக்கு எதிரானவர்னு நிறுத்தினீங்கன்னா அப்ப திருஞான சம்பந்தருக்கு அவரு யாரு, வள்ளலார். அப்புறம் திருஞான சம்பந்தர் யாரு, இது நம்ம கேள்வி. திருஞான சம்பந்தருக்கு வள்ளலார் வந்து திருஞான சம்பந்தரை குருவா வச்சிருக்கார் வள்ளலார். அவர் தான் கடவுள். அதாவது வள்ளலார்னோடனே உங்களுக்கு 3 விஷயம் ஞாபகம் வரணும். அதாவது நாம கூட தான் நீங்க எல்லாருமே எப்படி வாழ்க்கையில டெவலப் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த கருவுல உங்களுக்கு இந்த கரு உற்ற காலத்திலேயே இந்த பிறப்புல நீங்க எந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது வெளி உலகத்துக்கு வந்த உடனே முதல்ல உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு வரலாறுல வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒத்து போத மாதிரி சாட்சி கிடைக்கும். அவ்வளவுதான் எல்லாருக்குமே. அது இப்ப நீங்க இருக்கிறீங்க, என் பக்கத்துல வாத்தியாருங்க இருப்பாங்க காலேஜில், இல்ல நமக்கு இன்னும் நிறைய இடத்துல பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் இருப்பாங்க, அல்லது அறிவாளிங்க இருப்பேன். நான் எல்லாத்தையும் போய் சைவ சித்தாந்தம் வள்ளலாரை பத்தி பேசிட்டு முடியுமா? நான் எழுதின புக்கு நீங்களாவது மாஞ்சி மாஞ்சி படிச்சிருப்பீங்க. என் பக்கத்துல இருக்கிற வாத்தியார்த்தையோ இல்ல ஊர்ல இருக்கிற அறிவாளிகிட்ட கொடுத்தா படிப்பாங்களா? அவன் நம்ம பேரை பார்த்தாலும் தூக்கி போட மாட்டான். ஆனா நீங்க இப்படி கேட்கறீங்களா, அதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இது நீங்க என்ன அவ்வளோ முட்டாளா, நீங்க என்ன அறிவாளி இல்லையா, அவன் தான் பெரிய அறிவாளி அப்படியா? அதுல ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படி? சரி, இங்கேயே 1000 பேர் இருப்பான். சில பேர் ரியல் எஸ்டேட்டு, சில வியாபாரம், இப்படி கொஞ்சம் பேர் இப்படி வருவாங்க போவாங்க, கொஞ்சம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நிறைய இடம் கிடைக்கும், இல்லை இடம் கிடைக்குது இல்லை எங்கன்னா உட்காந்து பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் நாம சொற்பொழிவு ரொம்ப எளிமையா புரியாதவனுக்கும் புரியுற மாதிரி தான் பேசுவோம். அவங்க ஒரு 4 பேர் என்ன பண்ணுவோம், அவருக்கு புரியாது பண்ணுவோம். ஏன் இவனுக்கு முதல்ல சொல்லிட்டேன், ஏன்னா அவனுக்கு புத்தியே வியாபாரத்துல இருக்குது. அவனுக்கு எப்படி புரிய வரும்? பிரச்சனை வந்தா தானே புரிய வரும். அப்ப சாதாரண ஆளுக்கு எப்ப புரியாது? பிரச்சனை இருக்கிறவனுக்கு புரியுது, அவ்வளவுதான். இது புரியாது புரியலங்கிறது இல்ல விஷயம். பிரச்சனை இருக்கிறவங்க எவனுக்கு அறிவு ஒத்து போமோ அவனுக்கு புரியும். இதுல படிப்புலாம் ஒரு விஷயமும் கிடையாது. யாருக்கு என்னோடது ஒத்து போகுதோ அப்ப அதுதான் நான் சொல்லுவேன். என்ன யாரும் உருவாக்குறது இல்லை, நான் யாராலையும் உருவாக்கப்படுறது இல்லை, நானே யாரையும் உருவாக்குறது இல்லை. நான் பேசுறது யாருக்கு ஒத்து வருதோ அவன் மேல வரணும். நடுவில் கொஞ்சம் பேர் நப்பாசை இல்லை, இவர் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுறாரு, இவர்கிட்ட ஏதாவது சுரண்டலாம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் நாளைக்கு தெரிவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை நாம கொஞ்சம் கிட்ட வரப்ப என்ன பண்ணுவோம், நாம தெளிவா சொல்ல ஆரம்பிச்ச உடனே அது பிளேடு மாதிரி தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ பசம் மாதிரி தெரிஞ்சது, அதுக்கப்புறம் பிளேடு மாதிரி தெரியும். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நம்ம எட்ட இருந்து பார்த்தா உங்க கண்ணுக்கு ஒரு பசன்னு தெரியும்பா, கிட்ட வந்தாதான் அது பிளேடு முனையில கூறா இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது புரிய வைக்கிறதுல நீ கிட்ட வர வர கொஞ்சம் ஷார்ப்பா ஆகணும்ல. அதான் அதுல இருக்கிற பிரச்சனையை தவிர அதுல வேற ஒன்றும் அதுல தனியா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்ப மனிதர்கள் உருவாகிறதுங்கிறது நான் சொல்லி நீங்க சொல்லி நாம பேசுவோம், அதெல்லாம் பேசிக்கிதான் யாராவது நாம சொல்லணும். குழந்தையே வளர்க்க முடியாது உங்களால. நம்ம வீட்டு குழந்தைய நாம தெளிவாகி நீங்க விட்டுருங்க, உங்க புள்ள உங்க பேரனை வளர்க்கறத விட்டுருங்க. நீங்க 80 வயசு 60 வயசு ஆகுது, நீங்க உங்க பேரனை வளர்க்கறதுக்கு நான் என் அனுபவத்துல இவ்வளவு தெரிஞ்சுக்கணும்டா, நீ இனிமே அந்த பையனையாவது ஒழுங்கா வளடா, நோய் இல்லாம அந்த பையனையாவது அறிவாளியா வளடா. எத்தனை பேர் சொல்லி, இப்ப நமக்கு நண்பர் ஒருத்தர் சச்சிதானந்தன் இருக்கிறார், அவர் சொல்லுவார், என்ன அந்த உலகத்துல வாழ்க்கையை பத்தியே பேச மாட்டான், தமிழை தவிர என்ன எதுலையா இருக்குது வாழ்க்கையை பத்தி அப்படி. ஆனா அவர் பையன் லண்டன்ல போய் ஒரு காட்டுல வேலை பார்க்கறான். ஆனா அவரால் முடியல, அவ்வளவுதான். இத்தனைக்கும் அவர் பெரிய பள்ளியில சேர்க்காம நம்ம பையன் கெட்டக்கூடாதுன்னு பெரிய அறிவாளிங்கிற பேர்ல போயிடக்கூடாதுன்னு மடக்கி போட்டா நடக்கல. இது எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அப்ப வாழ்க்கைங்கிறதுக்குள்ள நீங்க தாத்தா கத்து கொடுத்து முயற்சி பண்ணியாவது பேரணும், ஏன்னா அவ்வளவு அனுபவம் இருக்குது இல்ல. அப்புறம் இதுல வேற ஒரு சிக்கல் இருக்குது சார். கொஞ்சம் போன பையன் என்ன அடிச்சிருவான் சார், என் பையன் எங்க விட்டு பேரனை அவன் தான் வளர்க்கணும், அவன் தான் அவன் ஒரு குறிக்கோள்ல வளர்க்குறான் சார். நான் வளர்த்தா அது எப்படி ஆகும் தெரியாது, என் பையன் என்ன அடிச்சிருவான் அப்புறம் சொல்லிட்டு நம்ம விலைக்கு தான் இருக்கணும். எத்தனை தாத்தா அவங்க வீட்டுல செல்வாக்கா இருக்க முடியுது இல்ல இல்ல. அதனால நாம அதுக்குள்ளேயும் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறேன். இதுதான் பிறப்பு அப்படிங்கிற நான். அதனாலதான் அதுக்குள்ள ஒத்து போறதுதான் அதோட சேரு. இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இது யாரோட கூத்துன்னுவீங்க? அதான் அவங்க நிலவரம். அது குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அப்ப இதுக்குள்ள நீங்க ஒதுங்கி போறவங்க மனநிலை என்ன அப்படின்னா, அவங்க மனநிலை அவங்களுக்கு என்ன விஷயமா அவங்க நோக்கம் பிறப்பு இருக்கிறதோ அதோட சரி. இன்னைக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இப்படி வந்து மாற்றான் பாரு, அவன் வளர்றான். இதுக்கு நடுவுல அதை சுத்தி வளர்ச்சி இழுத்தும் போறவன் அவனையும் இழுத்தும் போயிடுவான். அதனாலதான் நாம என்ன சொல்றோம், நல்லவங்களோட சேரு, தொண்டரோடுன்னு ஏன் சொல்றோம். கொஞ்சம் நல்லவங்களோட சேர்ந்தா ரொம்ப, அதாவது அவங்க சூழல்ல இருக்கும்போதாவது கெட்டதுங்கிறது ரொம்ப கெட்டதாகாம கெட்டதுலயும் உனக்கு ஒரு அது உள்ள வெளியே வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அடுத்த பாவத்துக்கு நீ போயிடக்கூடாது இல்ல. அதனால கொஞ்சம் அது எச்சரிக்கை கொடுக்குறோம். ஆனா அதுக்கு நமக்கு அது எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு அமையுன்னு தெரியாது. அதனால இந்த இடத்துக்கெல்லாம் எது காரணம்? இந்த கொள்கைக்குள்ள எது எப்படி எவை எவை அப்படிங்கிற தெளிவு வந்தாதான் இதுக்குள்ள நான் எனக்கு எந்த குழப்பமும் வராது. அதனாலதான் தத்துவ விவாதங்கள் இந்த உலகத்தை பார்த்து கடவுள், உயிர், உலகம், அப்புறம் இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற கோளாறு பிரிச்சு பிரிச்சு காட்டும். அதை காட்டின தத்துவத்தை அடையாளப்படுத்தி அதுல அனுபவம் சரியா வருதுப்பா அப்படின்னு சொன்னவர் தான் உலகத்துக்கு அமைப்பா இயக்கமா சொன்னவர் திருஞான சம்பந்தர். அதனாலதான் வள்ளலாருக்கு கருவிருந்த காலத்திலேயே கடவுள் சொன்ன விஷயம், அவர் 3 மாச குழந்தையா இருக்கும்போது சிதம்பரத்துல திரைபிக்கு தரிசித்த காலத்துல ஏற்பட்ட அனுபவம், உலகத்துல இது சரின்னு திருஞான சம்பந்தர் சொன்னதுதான் அது அப்படின்னு தெளிவா உறுதிப்பட்டது. இந்த 3 ஒண்ணுதான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் கருவுல இருந்த காலத்துல நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன அனுபவம், இப்ப நான் வச்சுக்கங்களேன், இப்ப நீங்க இருக்கிறீங்க சின்ன வயசு, இப்ப எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள்ல சில பேர்ல நான் கேட்டிருப்பேன், என்னம்மா பண்ணேன், 2 பேர் ஒரே மாதிரி சொன்னாங்க. கொசு இருக்கும் சார், அதை பிடிச்சி மேல இருக்குதுல்ல, அதை பிடிச்சி ஒவ்வொரு காலா இழுத்து போட்டு அதை நான் வேடிக்கை பார்ப்பேன் சார். இந்த கால், அந்த கொசு எவ்வளவு சின்னது, அதுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் அவ்வளோ கூர்மையா அதெல்லாம் பண்ணிருக்கிறான். இது உடனே நீங்க நரகத்தை அப்படிலாம் இல்ல, இவங்க வாழ பின்னாடி வாழ வாழ இவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அதை செய்ய வைக்கிறது. நீங்களா செய்யறதுன்னு இல்ல, அதை செய்ய வைக்கிற. இதுதான் நான் அடிக்கடி லைவ் ஆஃப் பண்றதுன்னு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன் இல்ல. அதாவது நீங்க பாருங்களேன், இந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு எந்த மாதிரி அனுபவத்துல இருக்குது அல்லது வாழுது, அது நல்லபடியா வாழுதா பிரச்சனையா வாழுதா. பிரச்சனையில வாழறதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. அது வந்து வீழ்ந்து போகாம வாழணும். நான் சொல்றது பிரச்சனையில வாழ்க்கையை வந்து ஆன்மீக வாழ்க்கை தான். பிரச்சனையில வீழ்ந்து போகாத எத்தனை பிள்ளைங்க வாழுதுன்னு பாருங்க. பொண்ணா இருக்கட்டும், ஆனா இதுல பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறவங்க நான் பார்த்துருக்கிறேன். இவங்கெல்லாம் எவ்வளவு கோரமா அந்த வாழ்க்கையை பிற்காலத்துல அனுபவிக்கிறாங்களோ, அதுக்கு அந்த அவங்க வளர்ற காலத்துல அவ்வளவு விஷயத்தையும் அந்த கூத்து ஆடிப்பாங்க. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நல்லது நல்லதெல்லாம் பண்ணியிருந்துருக்கீங்களோ உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் பண்றது இல்லாது, நான் இப்படி பண்ணிருக்கிறேங்க, ஓ என்ன அப்படியே வளர்த்துருக்குறாங்க, நான் இப்படிலாம் வளர்ந்துருக்கிறேங்க, இப்படிலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையை முடிவெடுத்துக்கலாம். இதைதான் என்ன சொல்றேன் நானு, இது நமக்கே, இது நமக்கும் தான். ஆனா அவங்களுக்கு திட்டவட்டமா தெரியும், நமக்கு ரொம்ப லேட்டா தெரியும். அதுக்குள்ள வந்தா தானே தெரியும், வராதவங்க எங்க தெரிய போகுது கடைசி வரைக்கும் அதுவும் தெரியாது. அதுக்குள்ள வரும்போது ஆமாங்க நான் சின்ன வயசுல இருந்து ஏன்னா சின்ன விஷயத்துல கூட நான் இப்படிலாம் இருந்திருக்கிறேங்க. அதுக்கு தான் வரலாறை திருப்பி பார்க்கறதுன்னு நான் சொல்றது. அதுக்கு தான் வரலாறை திருப்பி பார்க்கும்போது ஓஹோ அப்பதான் நம்ம ஒத்து போகுதா இல்லையா, நம்ம எங்க வந்து திருந்தல, எதுக்கு வாய்ப்பு. எவ்வளவு படிச்சிருந்தாலும் பல பேர் திருந்த மாட்டான், எவ்வளவு வந்து சொற்பொழிவு கேட்டாலும் திருந்த மாட்டான்,
எந்த நல்ல இடத்துல உட்கார்ந்தாலும் ஏன் அதுன்னு கேட்டா இவன் வளர்ந்த வளர்ப்புக்குள்ள எங்கேயும் அதுக்கான தடயம் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இந்த அருளாளர்கள் வரலாறுக்குள்ளேயும் நம்ம வரலாறுக்குள்ளேயும் கடவுள் அனுபவம் என்பது தெளிவாக இங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த திருஞான சம்பந்தர் தலைமையாக இருந்து நமக்கு சொல்லப்பட்ட அந்த சித்தாந்த முடிவு இருக்குல்ல, அதுக்குள்ள மட்டும்தான் இந்த வாய்ப்பு. அதுதான் இந்த ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என இவை அன்று என விளங்கி அருட்பெருஞ்சோதின்னு இவர் சொல்றது. இது நீங்க இனிமே யார வேணாலும் கேளுங்க. என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவா இப்போ வள்ளலார்கிட்ட வர்ற இந்த சாமியாருங்கிற பேர்ல அல்லது வள்ளலார்கிட்ட வர்ற ஒரு அதாவதுன்னா மகான்கள்ங்கிற பேர்ல அல்லது வள்ளலார் விஷயமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வியாபாரம் பண்றவங்க கிட்ட தெளிவா கேட்கணும். என்ன கேட்கணும்? உனக்கு அடிப்படையில என்ன கொள்கை? கடவுளை நீ உண்மையிலேயே அடைய முடியுமா முடியாதா? இது நடுவில் ஏமாத்துறையா? இப்போ உருவ வழிபாடு வேணான்றதுனாலேயே நீ முனி எல்லாரும் உள்ள பூந்துடலாமா? அப்படி கேட்டாதான் அவங்களுக்கு என்ன தொடர்ந்து தெரியாது, ஏன் இவர்கிட்ட வந்தோன்னு தெரியாது. அப்பதான் தெளிவா சொல்லணும். நாங்க வள்ளலார்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வள்ளலார் எதுக்கும் முரணானவர், எதுக்காக அதை பேசுறார், அதுக்குள்ள நாங்க எந்த தெளிவுல இருக்கிறோம். அப்படி வந்தா நாங்க யார் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பு உண்டா இல்லையா? அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எந்த அனுபவமும் உங்களுக்கு என்ன இல்லை, கடவுளை நோக்கிய பயணத்துக்கு இல்லவே இல்லை அப்படின்றத தெளிவா சொல்றேன் நான். அதனாலதான் இப்ப இந்த ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு இவை அன்று அப்படிங்கிற அந்த விஷயம் வேத விசாரம் வரைக்கும் முடிவை சொல்ற விஷயம். வேத விசார முடிவை சொன்னது யாரு? திருஞான சம்பந்தர்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறவங்க. அவர் தான் மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு இது கடவுளும் நானும் ஒன்று என்பதை ஒரு பொருள் குறித்த முடிவாக சொல்லவில்லை. கடவுள் மற்ற பொருள்களோடு எப்படி உறவு கொண்டிருக்கிறார், உறவுனா எப்படி அவர் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறார் என்பதையும், அதே சமயத்தில் கடவுள் அனுபவத்தில் நானும் அவனும் முடிவாக எப்படி இருப்போம் என்பதையும் குறித்தது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் முடிவு பற்றி சொல்லுகிறார். இப்படி நாம சைவ சித்தாந்தத்தை இந்த மக்களுக்கு போதிக்கல. அல்லது இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் எதற்காக இந்த தமிழ்ல இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் என்று சொன்னார் அப்படின்னு நாம ஏதோ தனியா ஏதோ ஒரு சித்தாந்த கோட்டை கட்டுற மாதிரியும், நாம ஏதோ தனியா ஒரு வியாபாரம் பண்ற மாதிரியும், இவர் ஏதோ தனியா ஒரு திருஞான சம்பந்தர் தனியா ஒரு வியாபாரம் பண்ற மாதிரியும் நாம அதுக்குள்ள அவர் வேதத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் முழுமைக்குமான கடவுள் அனுபவ முடிவை சொன்னார். அதான் அதுக்குள்ள இருக்கிற அதுலதான் கடவுள் மற்ற பொருள்கள். இதுக்குள்ள என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திருப்பி நான் உங்களுக்கு ஆணித்தரமா ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பயிற்சி எடுக்கிறேன். எதுக்கு? பிறப்பை பிறப்பை விடுவிக்க. நானா விடுவிக்கிறேன்னா கடவுள் விடுவிக்கிறாங்கிறது அப்புறம் தெரியும் உங்களுக்கு. உங்க வரலாறுல முடிவு வரும்போது தெரியும். அப்ப முடிவு தான் என்ன அர்த்தம்? நானா விடுவிக்கலப்பா, கடவுள் தான் இதுக்கு சூழல் ஏற்படுத்தி கொடுத்தார், அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு நான் சொல்லிடுவேன். அது எளிமையா பின்னாடி. இப்போதைக்கு நாம அதுக்குள்ள வளர்றதுனால இதை நான் விடுவிக்கணும். அதுக்கு நான் இதுக்குள்ளே இருக்கிறேன். என்ன பண்ணணும்? என்னுடைய பிறப்பு என்பது ஆணவம் என்கிற ஒன்றை வெற்றி கொள்ளுவதற்கு. அது எப்படி வெற்றி கொள்ளுவேன் அப்படின்னு கேட்டா, மோகம், மதம், அராகம், கவலை, வாட்டம், தாபம், விசித்திரம், அதாவது ஆசை வைத்து அதற்காகவே அல்லல் படுவது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆணவம். அவ்வளவுதான் விஷயம். மோகம் என்கிற ஆசை தொடங்கி அந்த ஆசை எதன் மீது ஏற்பட்டதோ அதற்காகவே உயிர் விடுவது வரை நடக்கிறது. இதுதான் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சாரம். என்ன சாரம் அப்படின்னா, ஒரு நிலத்தை ஆசைப்பட்டாலும், பொண்ணை ஆசைப்பட்டாலும், பெண்ணை ஆசைப்பட்டாலும், அல்லது ஆணை ஆசைப்பட்டாலும், எந்த ஆசையும்
அதுதான் தெரியுது என்று ஆட்கொண்டு நம்மை அலைக்கழிக்கிறது. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இது உடனே போதனையா நீங்க துறவா போகக்கூடாது. ஆசையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் வருது? உடம்பு தானே காரணம். ஏன் உடம்ப கடவுள் இப்படி படைச்சாரு? நம்மள ஏன் ஒரு ஒரு பொம்மை மாதிரி, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி படைக்காம இப்படி ஒரு வயிற்றை குத்து, வாயை குத்து, கண்ணை குத்து, மூக்கை குத்து, அதுல சூட்டை கொடுத்து, அதுல குளிர்ச்சியை கொடுத்து, அத்தை கொடுத்து, இத்தை கொடுத்து, நம்மள இப்படி ஆண் பெண் வேற இது மாதிரி ஒரு உலக படைப்பு இதுல ஒரு சாப்பாடை வச்சு, அதுக்கு ஒரு வளர வச்சு, அதுல ஒரு ஆசையை வச்சு இப்படியே அழக வைக்கணும். இந்த பிறப்புக்குள்ள சாப்பாடு ஆசைங்கிறது மறுப்புக்குரியது இல்லை. மறுப்புக்குரியதாக இருந்தால் அது உங்களுடைய பிறப்பு திட்டத்துக்கே வராது. அதனாலதான் இயற்கையா இல்லறத்து ஞானிம்பார். இல்லறத்தை மறுக்கல. துறவரங்கிறது இயல்பா வராது. துறவரம் இயல்பாக வரணும். அது நீங்களா வலிந்து பண்ற விஷயம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பல மகான்கள் பிறந்ததிலிருந்து ஆசை இல்லாம தான் வெளியே வந்திருப்பாங்க. வலிந்து மகானாகிறதுங்கிறது யார் வரலாறுலயும் கிடையாது. அந்த துறவுக்கு ஒரு வரலாறு வலிந்து வராது. வரலாறு வந்தது உங்களுக்கு இயல்பாக அவங்க இதுல மாறுற மாதிரி தெரியும். துறவை இழுத்து பிடிச்சி கட்டிட்டுலாம் வரமாட்டாங்க. இழுத்து பிடிச்சி கட்டினாலே துறவு கிடையாது முதல்ல. அதனாலதான் இயற்கை துறவியல்லேன்னு சொல்றது. இப்போ இந்த வரலாறு உங்களுக்கு வருது அப்படின்னா, அப்ப பிறப்பு, இந்த உடம்பு அமைப்பு தானே இதுக்கு ஒரு விஷயமா தெரியுது உங்களுக்கு. சரி, இந்த பிறப்பு உடம்பு இந்த விஷயம் அமையுது இல்ல, இந்த திட்டத்துக்குள்ள ஒரு கொள்கை தெரியுது. நமக்கு என்ன கொள்கை தெரியுது? நாம உறவு கொண்டிருக்கிறோம். இந்த உறவுல இதுக்குள்ளவே போகிறதா, இதுக்கு மேல வெளியே வர்றதுன்னா என்ன அப்படிங்கிறத கத்துக்கிறது எப்படி? இதுதானே நமக்கு தொடங்குது. அதுலதான் நான் இதுக்குள்ள உறவுன்னு மனைவி, பிள்ளை இப்படிலாம் பேர் வச்சிருக்கேன்ல, எல்லாமே உறவு தானே. இந்த உறவுல நான் நல்லவன் பேர் வாங்கணும். சமுதாயத்துல தகுதி உள்ளவன் பேர் வாங்குறேன். நீங்க சமுதாயத்துக்கு வரலனாலும் நின்னுட்டோம். உங்களுக்கு வேண்டானாலும் வேணும்னாலும் இந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க நல்லவனா இருக்கணும். அதே நல்லவங்கிற பேரு சமுதாயத்திலையும் வரணும்னா ரெண்டும் ஒத்து போனாதான் உங்களுக்கு தகுதி. இது வாழறதுக்கான தகுதி. அதுல தானே நம்ம ஊர்ல எல்லாரும் முன்னாடி இலக்காரம் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்றோம், நிக்கிறோம். அதுக்கு தானே முதல்ல கேட்டு வர்றோம் நம்பிக்கையில. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வாழறப்ப நான் நல்லவனா தான் இருக்கிறேன், எனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு நான் தெளிவாகிறதுக்கு வருதுன்னு ஒரு புரியிற கட்டத்துல தானே ஐயோ அவங்க நினைக்கிறது மட்டும் சுகம் ஆடம்பரம் தேவையில்லைப்பா, எனக்கு இது போதுங்கிற ஒரு திருப்தி வருது. அதுக்கப்புறம் அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை, இதெல்லாம் முதல்ல வராது. பிரச்சனை வர வரதான் இது வரும். அப்ப இந்த உறவுல நான் தகுதி படைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, நல்லவங்கிற பேர் வாங்குறப்பவே இது எல்லாமே புரிஞ்சு போகும். அப்ப அது ஒரு கட்டத்துல நிக்கல. இல்ல, எது நிக்கல? இப்படி வாழ்ந்தாதான்பா நல்லவன் அப்படிங்கிறது நிக்கல. இல்ல, அது என் மனசை மாத்தி மாத்தி எது வரைக்கும் கொண்டு போகுது? தெரு வரைக்கும் கொண்டு போகுது. அது வெளியில கொண்டு போகுது. அது நீங்களா பண்றது இல்ல. அதுக்குள்ள நம்ம மனநிலையும் நம்ம பண்பும் நம்மளுடைய குணம் மாத்தி 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 கற்றுக் கொடுத்து, இந்த உறவுல நான் இந்த உறவுக்குள்ள நானா வலிந்து விடுபடாமல் எனக்கு ஒவ்வொன்றும் ஒரு விடுபாடா அமையிற காலத்துலதான் கடவுள் வரலாறு உண்மைன்னு தெரியும். அந்த இடைவெளி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இதுக்குள்ள நான் இந்த உபதேசம் பண்றாங்க பாரு, இந்த டிவி இல்ல, அதுல நீங்க எல்லாம் வெளியே வரணும் ஆசை, அப்படி இல்லை. அது நடக்கும் நடக்காது. அதே மாதிரி மனுஷனை தவிர எந்த ஒன்னாலே உங்களுக்கு கடவுளும் நல்லது பண்ண மாட்டான், அப்படி ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு அவனுக்கு ஆள் வேணும், இல்லைன்னா நடக்காது. தனியா இப்ப உங்களுக்கு கடவுள் காசு வேணும்னு நினைக்கிறீங்க, எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா நீங்க நினைப்பீங்க யாராவது நம்ம ஒரு ஆன்மீக அருளாளர் நமக்கு கடமா கொடுத்தா பரவாயில்லன்னு சில பேர் நினைப்போம். திருப்பி கொடுவோம் நம்ம அதை. அவர் அப்புறம் இருக்கிற ஆன்மீகமும் போயிருமே. அப்புறம் சரி, கடவுள் இப்போ யாருக்கும் நம்ம திருப்பி கடன்படாத கொடுக்கணும்னா நம்ம வீட்டு மூலையில கொண்டாந்து நோட்டா அடிக்க வச்சா நல்லா இருக்கும். அப்படித்தானே சினிமாவில் காட்டிக்கிறான். அந்த மாதிரிலாம் என்னைக்கு நடக்காது. கடவுள் நான் கல் நோட்டை அடிச்சுன்னு உட்காந்து யாருக்கு பண்றதுக்கு அவர் அங்கே கொடுப்பாரு. சரி விடுங்க, அப்படியே கொடுத்தால நீங்க போற வழியில ஒரு
சூட்கேஸ் நிறைய பணம் கிடக்குது, அதை தான் வீட்டில் வச்சுக்க முடியுமா? அது கள்ள நோட்டா முதல்ல நல்ல நோட்டா தெரியாது. அதை கொண்டு போய் வச்சா நாளைக்கு எவனா போலீஸ்காரன் திருப்பி நம்ம ஏதாவது கேள்விப்பட்டு நம்மளை தடையம் பார்த்து இப்படின்னு ஒரு குழப்பம் யாருக்கு வருது? நல்லவனுக்கு தானே வரும். அவன் கடைசியில் பணத்தையும் எடுக்க மாட்டான், அதை அனுபவிக்க மாட்டான், கடைசியில் விட்றா தானே இது எவன்கிட்டையும் வாங்கவும் மாட்டான். இப்படிலாம் யாருக்கு வரும்? நல்லவனா நினைக்கிறான் பாரு, அவனுக்கு மட்டும்தானே வரும், வேற யாருக்கு வரும் அந்த பிரச்சனை? மெத்தவன் கெட்டா அவன் திருப்பி போகும்போதே எடுத்துன்னு போறவனா இருக்கிறான், அதெல்லாம் வேற விஷயம். அப்ப நம்ம அவனுக்கு தகுதி கொடுக்க மாட்டோம்ல. பணம் கிடைச்சாலும் அதை எடுக்கலாமா வேணாமா, எடுத்துன்னு போய் நமக்கு வாய்ப்பு இருந்தாலும் வச்சா மாட்டிக்குமா, அதை எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாமா? அது என்ன ஐயோ தனியா அதை ஏன்டா எடுப்பான், திருப்பி போனாலும் ஓடுறான்னு தானே ஓடணும். வேற எவனா எடுத்துன்னு போய் ஏன்னா மாட்டிட்டு இருந்தா கட்சியா ஓட வேண்டியது வருது. நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போயிட்டு அவனுக்கு இது எப்படிடா கழுது, நாளைக்கு 4 நாளைக்கு நம்மள வேற ரொம்ப எடுப்பான். ஐயோ நல்லவனு பேர் இருக்குது, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, நாம நல்லவனா வரதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோணும்ல. இப்ப இந்த இடம் தான் சார் நமக்கு எது, இந்த பிறப்பை நீங்க இந்த ஆசைகளுக்குள்ள இருந்து நீங்க உறவை தாண்டி எப்படி நிக்கிறீங்க அப்படிங்கிறது. இந்த நிக்கிற இடத்தை தான் இவ்வளவு நேரம் ஆணவத்தை தாண்டி உங்க கர்மாவை வெற்றி கொள்றீங்க அப்படின்னு பேர். இதுக்கு நடுவுல நீங்க நினைக்கிறீங்க பாரு நல்லவனா கெட்டவனா வாழறதான, அதுக்கான நீ நல்லவனா இல்லைன்னா உனக்கு ஒரு இன்னொன்னு கத்துக் கொடுக்கணும். இதுக்கு பேரு வினை. இப்ப இந்த ரெண்டையும் தொலைச்ச பிறகுதான் நான் தெளிவாகணும், எனக்கு அறிவாளின்னு பேரு. இதுல நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது, இது இது வரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயம் வருது. அதுக்கு பேர் தான் அன்புன்னு பேர், அதுக்கு பேர் தான் கருணைன்னு பேர். எல்லாருக்கும் செய்யும் போது அப்பதான் நான் ஒழுக்கம் உள்ளவன்னு தெரியுது எல்லாருக்கும். அப்பதான் இதுக்குள்ள என்ன வருது, கடவுள் இதற்கெல்லாம் இந்த சூழல் எனக்கு நானா போயிருந்தா கூட இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தனால தான் தப்பிச்சேன், இப்படி என்ன கத்துக்க வச்சாரு, இப்படி என்ன நிக்க வச்சாரு, இவங்க இல்லைன்னா என்னால முடியாது, இது இல்லைன்னா என்னால முடியாது. அவன் சுத்தி இருக்கிற பக்கவாட்டெல்லாம் பாக்குறீங்க. அப்பதான் இதுவே நம்ம கையில இல்ல கடவுள். இப்ப இந்த கொள்கையில வெறும் கடவுள் தான் நான் தான் இருக்குதா? இவ்வளவு வரலாறுக்குள்ள ஆதிசங்கரா இருக்கிறாரு, மாணிக்கவாசகர் தானே இருக்கிறாரு. இதுக்குள்ள யார் இருக்கிறாங்க? நான் பிறந்து வளர்ந்து எனக்கு என்னுடைய ஆசையிலிருந்து நான் வெளியே வந்து கர்மாவை விட்டு நான் தெளிஞ்சு அன்பா இருந்து என் உடம்புக்குள்ள இந்த உடம்பு மாறுது, இது என்னுடைய எண்ணம் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் எப்ப தெரியும்? இந்த எல்லாத்தையும் ஏத்துக்கினாதான் தெரியும். அப்ப அனுபவம்ங்கிறது எதுல வருது? திருஞான சம்பந்தர் சொன்ன அந்த முடிவுல வரும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த முடிவை ஏத்துக்கினாதான் 1 2 1 2ங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா 9 வச்சு சொன்னோம் பாருங்க முன்ன, 9 அது மாறாது. 9 கூட 1 கூட்டினா அதுவே வந்து நிற்கும். 9 கூட 2 கூட்டினா 11, 1 1 2. 9 கூட 3 கூட்டினா 13, 9 கூட 12, 1 2 3. எதை கூட்டுறோமோ அது வந்து நிற்கும், இது காணாம போயிடும். அதுதான் எது 1 2 2 என. அப்போ நீங்க என்ன எத்தனை 9 வந்தாலும் அது தனியா நிற்கும். இப்படிலாம் ஒரு 3 விதமா கணக்கு போட்டு சொற்பொழிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க அதை திருப்பி கேட்டீங்கன்னா தெரியும். இப்படி 9 வச்சு புரிய வைக்கிறது ஒரு அடையாளம், அது ஒரு சடங்கு. ஆனா அதுக்குள்ள நான் வாழற வாழ்க்கையிலேயே நானா செஞ்சம்பா, இப்ப கடவுளா செஞ்சாம்பா, என்ன அர்த்தம்? அவனே தானேங்கிறதுல என்ன அர்த்தம்? இப்ப நானும் அவனும் ஒண்ணுன்னு அர்த்தமா? எனக்குள்ள அவன் என்னை காப்பாத்தனான்னு அர்த்தமா? என்ன அவ காப்பாத்தனான்னு சொல்ற அதே விஷயமே அவனும் நானும் ஒண்ணுன்னு சொன்னா எப்படி பொருத்தமா இருக்கும்? அதனாலதான் இந்த கொள்கை தெளிவுன்னு வர்றப்ப திருஞான சம்பந்தர் முறையை எடுக்காம வள்ளலார் அனுபவத்துக்குள்ள நீங்க வர முடியாது. வேற எந்த வியாபாரிக்கும் அதுல இடம் இல்லைன்னு நீங்க நின்னாதான் நீங்களும் வள்ளலார நிறுத்துறவங்கன்னு அர்த்தம். இதுக்கு தான் நம்ம மல்லடிக்கிறது. இப்போ இந்த 1 என 2 என 1 2 எனங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் திருஞான சம்பந்தரை திருப்பி சொல்லிக்கிறேன். அது என்ன நடந்ததுன்னா, கடவுள் ஏன்னா கடவுள் ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறது அப்புறம். கடவுள் ஒருத்தர் தான்பா, வேற எதுவும் உண்மை இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் கடவுளோட விஷயம்தான். இது ஒரு காலத்துல இல்லாம போயிடும், அப்புறம் கடவுளா போயிடும். கடவுள்னு நாமளே ஆயிட்ட பிறகு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இங்க இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது. இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நாம இருக்கிறோமா இல்லையா? இங்க இருக்கிற வரைக்கும் மாயை இது. இது கயிறு தெரியற வரைக்கும், அத பாம்பு தெரியற வரைக்கும் கயிறு தெரியாது. கயிறு தெரிஞ்சிட்ட பிறகு அங்க பாம்பு வராது, தூக்கி நீங்க அதை எடுத்து கழுத்துல போட்டுக்கலாம். கயிறு பாம்பா தெரியற வரைக்கும்
உங்களுக்கு என்ன பண்ண பயம்தான் இருக்கும். அந்த மாதிரி கடவுளுங்கிறதே தெரியாது. இது இந்த உலகம். கடவுளுக்கு போயிட்டீங்கன்னா இது தெரியாது. ஏன்னா சுத்த ஞானம்னா என்ன தெரியுமா? இது என்று சொல்லப்படுற விஷயமே அங்க கிடையாது. இது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேற ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல சுத்தமா இது கிடையாது. இப்ப நாம இருக்கிறேன்ல, அது நமக்கு சுத்தமா தெரியாது. இதுதான் ஆதிசங்கரருடைய கேவலாத்வைதம்னு பேர். அது கேவலாத்வைதம்னா உயர்ந்த விஷயம். கேவலம் அப்படின்னா எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லையோ அந்த ஞானம். இப்ப நீங்க சொல்றதுதான் ஞானம். ஞானம் என்று சொன்னாலே அதுவே அஞ்ஞானம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஞானம் என்று சுட்டி சொல்லிவிட்டால் அது அஞ்ஞானம். சொல்ல முடியாத ஒரு பிரகாசம், சுயம் பிரகாசம், அதுதான் ஞானம். அதுகிட்ட போனா இதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப அதுதான் இருக்குது, இது இல்லை. இது இருந்தா அது இல்லை. இப்ப எது இருக்குது? இதுதான் கேவலாத்வைதத்தோட நிலவரம். இதுதான் ஆதிசங்கரர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதுக்கு நடுவில் அவரு இன்னும் கேட்டா அவங்க எல்லாம் சமயம் கிடையாது. அப்புறம் ஜனங்க வேணும்ன்றதுக்காக இந்த 6 சமயத்தையும் அவருக்கு சேர்த்துக்கினதுனால சண்மத ஸ்தாபகர்னு வேற பேர் வாங்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி இருக்குது அதெல்லாம் எல்லா சமயங்களும் சாப்பிட்டா இருக்குது, சைவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் தத்துவத்துக்கு சமயம் இல்லாதனால உங்க எல்லாருக்கும் நான் தாம்பா, நீங்க கடைசியா இங்க தாம்பா வரீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த பேர் அவர் வாங்கிக்கிறார். அதுவும் வரலாற்றுல ஏற்பாடுதான். அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க ஞானமா பேசுறது பிரச்சனை இல்லப்பா, அனுபவிக்கிறப்பதான் இது உண்மை, இது உண்மை, இதுக்குள்ள நான் இந்த உண்மையில் இருக்கிறேன்னு சொல்றப்பதான் இது பொய், இது மெய், இது பொய் காட்டா மெய். அந்த பொய் காட்டா மெய்ங்கிறதான் 1, 2 என அந்த இடத்துக்குள்ளதான் இந்த, அதாவது 1ஆ 2ஆன்னு கேட்டா இருமையின் ஒருமை. அந்த விஷயத்தை தான் புரிஞ்சிக்கிறதுக்கு பிரச்சனையாகி போச்சு. இப்ப கடவுள் ஒருவர் தான். அவரை தாண்டி உலகத்துல எல்லா பொருளும் இருக்குது. அது 2வது பொருள்கள். அந்த 2வது பொருள்கள்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டா கடவுள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. ஆனா அந்த பொருள் எப்படி இருக்கிறார்? அந்த பொருள் அதுவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் கடவுள் இருக்கிறாருங்கிறது நான் எப்படி அனுபவிக்கிறது? நான் வேலை செய்யறப்போ என்ன வேலை செய்ய வைக்கிறதும் என் வேலையில நான் எப்படி செய்யறேங்கிறதையும் கண்காணிக்கிற உறவா அவரை பார்க்கிறேன். அதுக்கு பேர் தான் அத்துவிதம்னு பேர். அததான் சைவ சித்தாந்தத்துல அத்துவிதம் அப்படின்னு, தானாய் வேறாய் உடனாய் அப்படின்னு அதுக்கு தெளிவுபடுத்தினார் திருஞான சம்பந்தர். அப்போ இயங்குற காலத்துல நான் தான் சொல்றேன், நீங்க உலகத்துல அனுபவத்துல எடுத்துக்காட்டு இல்லாமல் எந்த ஒரு புதிய விஷயமும் கற்பனையாகவும் சைவ சித்தாந்தம் சொல்லவில்லை. உங்களுக்கு உலகத்துல ஒரு உதாரணம் இருக்கணும் எல்லாத்துக்கும். இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், நான் பேசுறேன்னா இல்லையா? பேசுறேன் தான் சார். இது எப்படி தெரியுது உங்களுக்கு? நீங்க கேட்கறதுனால தெரியும். அப்ப கேட்கறீங்களா பேசுறேன்னா? இந்த குழப்பெல்லாம் வேணாம் சார். நிறைய தடவை இந்த மாதிரிலாம் விளையாடி எங்களை ஏமாத்துறீங்க சார். கேட்கிறீங்களா பேசுறேன்னா? நீங்கள் கேட்கிறதுனால நான் பேசுகிறேன், பேசுறேன்னு ஒண்ணு கிடையாது. ஆமா, நீங்க கேட்கறதுனால தான் நான் பேசுறேன்னு தெரியுது. அப்ப பேசுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை கேட்பதனால் தான் உண்மையாகிறது. இதுக்கு பேர் தான் அத்துவிதம். நான் எழுதுகிறேன்னு சொன்னா என் பேனாவும் என் மூளையும் சேரணும். நான் இல்லாட்ட கிறுக்கிறவன் அர்த்தம். நம்ம நாட்டுல கிறுக்கிறதே வேற மாதிரிலாம், தலை கிறுக்கிறதுலாம் கிறுக்குவாங்க, அது வேற விஷயம். இந்த கிறுக்குகிறேன் அப்படிங்கிறது இல்லாம எழுதுகிறேன்னு சொன்னா என்னுடைய மூளையும் என்னுடைய கையும் முதல்ல சேரணும். என் கையும் என் பேனாவும் சேரணும். என் பேனாவும் என் மூளையும் எதை வச்சு சேரும்? மொழியை வச்சு சேரும். என் பேனாவும் என் பேப்பரும் சேரணும். அதுல எது சேரும்? இங்கும் பேப்பரும் தான். இதான் எழுதுறதுன்னு பேரு. இவ்வளவு அத்துவிதம் இருக்குது அதுக்குள்ள. ஒரு அத்துவிதம் இல்லை. நான் எழுதுகிறேன்னு சொன்னா என் மொழி, என் மூளை, என் மூளை அப்புறம் என் கை, என் கை அப்புறம் பேனா, என் பேனா அப்புறம் இங்கு, இங்கும் பேப்பரும். இது இவ்வளவு விஷயம் கலந்து இருந்தாதான் எழுதுறதுன்னு பேர். இது எதுல எது பொய்? இதுல இந்த உறவுக்கு பேர் தான் அத்துவிதம்னு பேர். நான் வாத்தியாருன்னு சொன்னா எப்ப வாத்தியாரு? அங்க போய் ரோட்ல புலம்பி நின்றாவா? ஒரு 4 பேர் கேட்டாதான் வாத்தியார். அப்ப மாணவன் இருந்தாதான் எனக்கு வாத்தியார்னு பேரு. மாணவன் அவனுக்கு எப்ப பேரு? படிச்சாதான் அவனுக்கு மாணவன் பேரு. வாத்தியாரை வச்சுதான் அவனுக்கு மாணவன் பேரு. அப்ப மாணவன் என்கிற பேர் மாணவனே சொல்ல முடியாது. நீங்க வாத்தியாருங்கிறத வாத்தியார்னு சொல்ல முடியுமா? மாணவர்களுக்கு போதிப்பவர்.
இல்ல அவர் கற்றறிந்தவர் எழுதிக்கலாங்க போய் எழுதக்கூடாது. இல்ல, கற்றறிந்தவர் தான். கற்றறிந்தவர் என்பது அவருடைய குணம். ஆனால் வாத்தியார் என்பது தொழிலால் வந்த பேர், ஆசிரியன் அதானே. அப்ப தொழிலால் வர்ற பேரை அவருடைய தன்மையா நம்ம சொல்ல முடியாது. அந்த தொழிலுக்கு அவர் உபயோகம் இல்லைன்னா அவர் படிச்சுனா போறான். அவன் ஒரு வாத்தியாரா முட்டா பையன் மாதிரி பேசுறான், அவெல்லாம் படிச்சிருக்கானான்னு சொல்லிட்டு போக மாட்டான். அந்த தொழிலுக்கான நடைமுறைக்கு அவன் வராத பொழுது அந்த பெயருக்கு அல்லது அந்த தொழிலால் அடையாளப்படுகிறவன் இல்லை. அதனாலதான் எது அந்த உறவு அப்படின்னு வர்றப்ப இதுதான் 1 2 என அதுக்குள்ள வித்தியாசப்படாமல் சேர்ந்து இருக்கிறவன். இப்ப நான் எழுதுறேன்னு சொன்னா என் மூளை, என் கை, என் பேனாவுக்குள்ள இருக்கிற கடவுள் நான் எழுதுறத அந்த இங்குக்குள்ளேயும் பேப்பருக்குள்ளே இருக்கணும், எல்லாத்துக்குள்ளே இருக்கணும். இதுதான் 1 2 என. 1 என அப்படிங்கிறது அவன் மட்டும், 2 என என்பது அவன் இயங்காம அதாவது அப்படியே வச்சிருப்பான். ஆனா வேலை செய்யறப்ப இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற கடவுள் இணையணும். இப்ப நான் எழுதுறேன்னு சொன்னா என் பேனாவுக்குள்ள இருக்கிற இங்குக்குள்ள இருக்கிற கடவுளும் எழுத்துக்குள்ள இருக்கிற அதாவது பேப்பருக்குள்ள இருக்கிற கடவுளும் இணையணும். அப்படி இல்லைன்னா அந்த பேப்பர் அழிஞ்சு போயிடும், எழுதுனது நிக்காது, அவ்வளவுதான் விஷயம். அது மாதிரி புரிஞ்சுங்களேன். இதுதான் 1 2 என. அதாவது வெறும் இல்ல, இந்த 1 2 நீங்க எதிர வச்சு பார்க்க கூடாது. நான் எழுதும்போது எப்போ தொடங்குறனோ என் மொழியிலையும் கடவுள் இருப்பார், என் மூளையிலையும் கடவுள் இருப்பார். அதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா எதிரில் இருக்கிற பூ இருக்குது இல்ல, ரோஜா பூ இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரோஜா பூவில் இருக்கிற நிறம் அதுக்கு ஒரு ஒளி வெளிச்சம், சூரிய வெளிச்சம். என் கண்ணுல ஒரு வெளிச்சம், என் கண்ணுல இருக்கிற வெளிச்சத்தையும் பூவுல இருக்கிற வெளிச்சத்தையும் ராத்திரில இணைக்க முடியாது. அதுக்கு சூரிய ஒளி பூவுல இருக்கிற வெளிச்சத்தையும் காட்டணும், என் கண்ணுல இருக்கிற வெளிச்சத்தையும் காட்டணும், அதுவும் நடுவில் இருக்கணும். சூரியனை பார்க்க மாட்டேன் நானே, சூரியனை தான் நான் நிமிர்ந்து பார்த்தா பூ தெரியாத. பூவை பார்க்கிற காலத்துல பூவில் இருக்கிற ஒளி கண்ணில் இருக்கிற ஒளி ரெண்டும் கலக்கணும், நான் நடுவுல ஒரு சூரிய ஒளி. இதுதான் 1 2. ஆனா சூரிய ஒளி தானா மட்டும் இல்ல, அது கண்ணுலயும் கலக்குது, பொருள்லயும் கலக்குது, நடுவுலயும் கலக்குது. இதை எங்க பிரிப்பீங்க? இதுக்கு பேர் தான் 1 2 என. இதை கடந்து அன்று என வரும்போதுதான் இந்த கடவுளுக்கு தனிநிலை என்ற ஒன்று உண்டு. ஆனா அவர் தனியா நீங்க பாக்குறதுக்கு இல்லை. அதனாலதான் 1ன்னு சொல்றது, 2ன்னு சொல்றது, 1 2 சொல்றது, அதை தாண்டி இருக்குது. ஆனா அது இப்ப பேசுறதுக்கு வேலை இல்லை. அதைத்தான் நீங்க இந்த அடிப்படை இல்லாம இந்த அடிப்படையை உலகத்துக்கு கொடுத்தது திருஞான சம்பந்தர் இயக்கமாக்கிய சைவ சித்தாந்தம். அதை தவிர எந்த கொள்கையிலேயும் நீங்க அனுபவிக்க முடியாது. அதனாலதான் உங்களை பிராக்டிஸ் அல்லது வாழ்க்கைக்குள்ள நீங்க எங்க அந்த இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னு பாருங்க. நான் சொல்றதுதான், நான் பேசுவேன், வளருவேன், படிப்பேன், வளர்ப்பேன், புண்ணாக்கு புடலங்காய் எல்லாம் பண்ணுவேன். இப்ப எல்லாரும் தான் சமைக்கிறோம். யாருக்கு சமையல் கை வருது? ஜோசியக்காரங்கிட்ட கேட்டா 11ல ஏதாவது இருக்கணும் செவ்வாம்பா, அது விடு. அப்புறம் விடு, இது எல்லாம் சம்பந்தம் இருக்கணும்பா. நீங்க அப்ப அவன் சமைக்கிறதுனால செவ்வாய் அங்க வருதா, செவ்வாய் இருக்கிறதுனால சமைக்கிறானா? சமைக்கிறதுனால அது இருக்குதுன்னு சொல்றான், அது இருக்கிறதுனால பண்றானா, இல்லாதனால இல்ல இவன் பண்றதுனால அது இருக்குதா? இல்ல. ஆனா எல்லாருக்கும் புடலங்காயம் தண்ணியும் ஒன்னா இருக்கா. சில தண்ணியில அல்வா வருது, தாமிரபரணி அல்வாவில் அந்த தாமிரபரணி தண்ணியினால அந்த அல்வா வந்ததுன்னு அவங்க பேட்டி கொடுப்பாங்க. அப்ப எல்லாரும் எல்லா தண்ணியிலையும் வரலங்கிறது வேற. ஆனா எல்லாருக்கும் வரல, அவங்களுக்கு தானே முதல்ல வந்தது, அப்புறம் தானே அர்த்தம். அப்போ வர்றது அப்படிங்கிறதுக்கான சூழல் அதுக்குள்ள தள்ளி போய் விடுறது எப்ப தெரியும்? நீங்க முதல்ல தெரியாது, இது நான் தான் பண்றேன்றப்ப தெரியாது. அதை கடந்து நான் வளரும் போது, என்னுடைய தன்மை வளரும் போது மட்டும்தான் இந்த தன்மைக்கு உள்ள இடம் கடவுள். அதனாலதான் இயற்கை உண்மையினார் வள்ளலார். அந்த எல்லா தன்மையும் அங்க கொண்டு வச்சுட்டார். இதை நாம கத்துக்க வரும்போது இதுல எதுவுமே நமக்கு முரண் கிடையாது. எல்லாத்துக்குள்ள இருந்து இதுக்குள்ள நாம எல்லாவற்றோடும் இருப்போம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த உலக இயலாக சித்தாந்த முறையினுடைய வெளிப்படையாக வள்ளலார் வர்றன்னு சொல்றாங்க. தவிர உங்களுக்கு சித்தாந்தம் எதிரி நினைச்சீங்கன்னா வள்ளலார் வளரவே மாட்டார், வள்ளலார் அனுபவத்துக்கும் வரமாட்டார். வள்ளலார தொலைச்சவன் கொள்கை தெளிவா இருக்கும். வள்ளலார தொலைக்கணும் யார் நினைச்சானோ அவன் தான் இதுல ஜெயிப்பானே தவிர சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுற யார் ஒருத்தரையும் நாம தூக்கி பிடிச்சி வள்ளலார நீங்க இந்த உலகத்துல இந்த வியாபாரிங்க, சாமியாருங்க, ரிஷிங்க இவங்களை வச்சுலாம் வளர்க்க முடியாது. அவங்க அதுக்கான ஆள் இல்ல. அவங்கள தெளிவா கேளுங்க, உங்களுடைய அடிப்படை என்ன, எத்தனை பொருளை ஏத்துக்கிற, வள்ளலார் அனுபவம் சொல்ற அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ளது எதுன்னு கேட்டு பாருங்க. தென்னார்னா அண்ணா முதல்ல அவனை தூக்குங்க. சித்தாந்த மரபு திருஞான சம்பந்தரை ஒட்டி வள்ளலார் பிடிச்சிங்கன்னா மறுபடியும் தெளிவாக இந்த மக்களுக்கான வாய்ப்பை நாம் வழங்க முடியுமே தவிர அதுக்கு தான் 1 என 1 2 என
ஒன்று இரண்டு என இவை அன்று என விளங்கி அருட்பெருஞ்சோதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.